ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன், ஏரியா எக்ஸ்பேன்ஷன், வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட், லிக்விட், கேஸ். ஆன் ஹீட்டிங் எக்ஸ்பேன்ஸ். மூணுமே நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லென்த் மட்டும் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன சொல்லணும்னா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எல் அல்ஃபா டெல்டா டி. இந்த டெல்டா எல்னா ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த் இன்ட்டு லென்த்து இன்ட்டு டெல்டா டி. இப்போ எனக்கு லென்த்தும் பிரெத்தும் எனக்கு கொடுச்சுன்னா அப்போ ஏரியா வந்துடுமா? அப்போ ஏரியா எக்ஸ்பென்ஷனுக்கு டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பீட்டா டெல்டா டி. வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆனால் லென்த்தும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, பிரெத்தும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஹைட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, இல்லை திக்னஸ் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி காமா டெல்டா டி. இதுக்கு ஏரியா எக்ஸ்பென்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க நமக்கு? சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன். இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவுக்குள்ள ரிலேஷன் என்ன சொல்லணும்னா ஆல்ஃபா பை 1 ஈக்குவல் டு பீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு காமா பை 3. நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கூடிய கான்செப்ட் இதுதான். சாலிட் லிக்விட் கேஸு நான் ஹீட் பண்ணால் என்ன நடக்கும்? நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்டீல் பெட்ரோல் டேங்க் இருக்கான். அதனுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கான்? நமக்கு 10 லிட்டர் இருக்கான். கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் பெட்ரோல் அட் 10 டிகிரி செல்சியஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubic expansion of steel is 10 into 10 to the power minus 3. இதே linear expansion of petrol வந்து 5 into 10 to the power minus 3. If the temperatures increase to 30 degree Celsius, find the quantity of petrol that overflows from the tank. நார்மலாக இது நடக்காது நமக்கு. ஏன்னா பெட்ரோல் நமக்கு என்ன நடக்காது? நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது நம்ம டேங்க்லேருந்து. பட் இது அவங்களே ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு லோ குவாலிட்டி ஸ்டீல் போட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளோ பெட்ரோல் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? சாலிட் லிக்விட் கேஸ் ஆன் ஹீட்டிங் எக்ஸ்பேன்ஸ். அப்போ இதில் இந்த ஸ்டீலுங்கிறது நமக்கு என்னதில் வந்துடும்? நமக்கு ஆக்சுவலாக ஒரு சாலிட் பொருளாக வந்துடுமா? அப்புறம் பெட்ரோல் இருக்கா, இது என்ன வந்துடும்? நமக்கு ஒரு லிக்விட் வந்துடும். ரெண்டுமே என்ன பண்ணுதாங்க? 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ். அப்போது ரெண்டையுமே ஹீட் பண்ணியிருக்காங்க. ஹீட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஓவர்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது எக்ஸ்பேன்ஷன் சொல்லிட்டாங்க. என்ன எக்ஸ்பேன்ஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். பெட்ரோல் வந்துட்டு லிக்யூட்னு வந்துட்டாலே அது நமக்கு எதில் லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். லிட்டர்னால் அது எதோட யூனிட்டு? வால்யூம். அப்போது இப்போ எனக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது? நமக்கு வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். அப்போது டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி காமா டெல்டா டி. இப்போ இது ரெண்டுக்குமே நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டீலுக்கு, அடுத்து பெட்ரோலுக்கு. ஸ்டீலுக்கு பார்க்கும்போது அப்போ இது வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் ஈக்குவல் டு வி இனிஷியல் காமா டெல்டா டி, காமா ஆஃப் ஸ்டீல். இப்போது ஸ்டீல் எவ்வளோ தூரம் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். வி இனிஷியலோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்தாங்க? 10 லிட்டர். ஏன்னா ஒரு பெட்ரோல் டேங்கோட மொத்த கெப்பாசிட்டியே 10 லிட்டர் தான். ஈக்குவல் டு வி இனிஷியல் 10 லிட்டர். காமா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 10 into 10 to the power minus 3 into change in temperature நமக்கு என்ன வந்துடும்? 30 minus 10. இப்போ V final minus 10 that is equal to 0 கட் பண்ணிட்டாங்க. என்ன வந்து நமக்கு 10 to the power minus 1 into ஒரு 20. அப்புறம் இந்த 20க்கும் இதுக்கும் கட் பண்ணிடலாம். அப்போ V ஃபைனலோட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும்? 2 + 10. அப்போ என்னோட ஃபைனல் டேங்க்கு 10 லிட்டர் இருக்கக்கூடிய டேங்க் இப்போ எனக்கு எவ்வளோ தூரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு? கூட 2 லிட்டர் இந்த ஹீட்னால் எக்ஸ்பேண்ட் ஆகி 12 லிட்டராக மாட்டு. இப்போ ஸ்டீலுக்கு பார்த்தோமா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பெட்ரோலுக்கு பார்க்க போகிறோம். பெட்ரோலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? நல்லா பாருங்கள். அதே ஃபார்மில் தான் நமக்கு டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி பெட்ரோல் இன்ட்டு டெல்டா டி. ஆனால் இங்கே காமா ஆஃப் பெட்ரோல் போது என்ன கொடுத்துருக்காங்க? லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிலேஷன் என்ன தெரியும்? ஆல்ஃபா பை 1 ஈக்குவல் டு பீட்டா பை 2 ஈக்குவல் டு காமா பை 3. அப்போ இது போல் எனக்கு காமா ஆஃப் பெட்ரோல் வேணும், ஆல்ஃபா ஆஃப் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்போ காமா ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் பெட்ரோல் பண்ணலாமா? அப்போ 3 into 5 into 10 to the power minus 3. அப்போ 15 into 10 to the power minus 3. இதான் எதுக்கு? காமா ஆஃப் பெட்ரோலுக்கு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் வி ஃபைனல் மைனஸ் என்ன கொடுத்தாங்க? இனிஷியலாக எவ்வளோ? கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த டேங்க் மொத்தத்துக்கும் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ -10 ஈக்குவல் டு ஸ்டார்டிங் 10 லிட்டர். காமா ஆஃப் பெட்ரோல் என்ன போட்டிருக்கோம் நமக்கு? இன்ட்டு 15 into 10 to the power minus 3 இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நமக்கு என்ன வந்துடும்? 30 minus 10 degree. அப்போ V final minus 10 liter equal to 10 into 15 into 10 to the power minus 3 into 20. ஒரு 0 2 0 இது அடி கொடுத்தோம்னா 10 to the power minus 1. ஸோ இது மல்லிகை பண்ண என்ன வந்துடும்? நமக்கு ஒரு 1.5 வந்துடுமா? ஸோ 1.5 into ஒரு 2
அப்போது 3 வந்துடும். ஸோ இது அங்கே கொண்டு போயிட்டோம்னா வி ஃபைனலோட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் 13 லிட்டர்ஸ். அப்போது டேங்க் எனக்கு 12 லிட்டர் தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, ஆனால் பெட்ரோல் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு 13 லிட்டர்ஸ். அப்போ டேங்கை விட பெட்ரோல் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுனா அப்போ 13 லிட்டர் மைனஸ் 12 லிட்டர், அப்போ எனக்கு 1 லிட்டர் பெட்ரோல் நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு இந்த சம்மில். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சம் பாருங்கள். அடுத்த சம், 1 லிட்டர் கிளாஸ் டேங்க் இருக்கான், கிளாஸ் ஃப்ளாஸ்க்கு கண்டெய்ன்ஸ் நமக்கு என்ன இருக்கான் மெர்க்குரி. சரிங்களா? ஸோ 1 லிட்டரு ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்க்கு, இதுக்குள்ளே நமக்கு மெர்க்குரி இருக்குங்க. மெர்க்குரி அண்ட் ஏர். ஸோ கொஞ்சம் பாதி ஏரோ இல்லை பாதி ஏதோ அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அட் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்க. The flask is now completely filled with mercury, leaving a small air space. கொஞ்சோண்டு ஏர் ஸ்பேஸ் வச்சுட்டு நமக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. இட் இஸ் given that the cubical expansion of coefficient of mercury வந்து 20 times. அப்போ coefficient of expansions of mercury வந்து 20 times than of flaskன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா volume of air inside the flask remains constant at all temperature. Find the initial volume of mercury in the flask. ஸோ இனிஷியலாக நான் உள்ளே கொஞ்சம் மெர்க்குரி ஊற்றிருக்கோம்ல, கொஞ்சோண்டு ஏரை மட்டும் விட்டுட்டு, அப்போ எனக்கு இனிஷியலாக எனக்கு எவ்வளோ மெர்க்குரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த சம்மில் வேறு எந்த டேட்டாவும் கொடுக்கல, இந்த டேங்கோட இது மட்டும் 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யோசிக்கணும். இந்த சம்மை நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏர் இன்சைட் த ஃப்ளாஸ்க்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் டெம்பரேச்சர். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஹீட்டை கொடுத்து நீங்கள் எதை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் எனக்கு எக்ஸ்பேன்ஷன் எதில் மட்டும்தான் நடக்கும், ஃப்ளாஸ்க்கு அண்டு மெர்க்குரி. ஃப்ளாஸ்க்லேயும் மெர்க்குரிலையும் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். நோ எக்ஸ்பேன்ஷன் இன் ஏர். நமக்கு இங்கே நம்ம ஃப்ளாஸ்க்கும் சரி மெர்க்குரியும் சரி சாலிடு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஆனால் ஏருங்கிறது நமக்கு ஒரு வாயு, ஒரு கேஸு, அதுவும் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கணும். ஆனால் சம்மோட கண்டிஷனில் அது எக்ஸ்பேண்ட் ஆகலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ எனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஹீட்னால் எனக்கு ஃப்ளாஸ்க்கும் மெர்க்குரி மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இது ஃப்ளாஸ்க்கு நான் ஏதோ ஒரு சர்டன் டெம்பரேச்சர் சேஞ்சில் வைக்கேன். இதில் வந்து இவ்வளோ ஆனால் எனக்கு மெர்க்குரி இருக்குன்னு வச்சுக்கிடும். ஒரு 3/4 லிட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி வந்து ஃபில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிடும். 1/4 மட்டும் எனக்கு ஏர் இருக்குன்னு வச்சுக்கிடும். இப்போ நான் இது வந்து ஹீட் பண்ண அப்படின்னா ஃப்ளாஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும், மெர்க்குரியும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் இந்த 0.25 லிட்டர்ஸ் ஆஃப் ஏர் எனக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகாது. அப்போ இப்போ இது 1 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு என்னோடய ஹீட்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டு வச்சுக்கிடும். ஒரு 1.25 லிட்டர் ஃப்ளாஸ்க்காக மாறுது, 1.25 லிட்டர் ஃப்ளாஸ்க்காக மாறுதுன்னு வச்சுக்கிடும். அப்போ மெர்க்குரி எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், ஏர் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், ஏர் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ ஏர் கடைசி வரைக்கும் எனக்கு ரிமைன் என்ன தான் இருக்க போகுது, அதே 1/4 லிட்டர்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக எனக்கு யார் ஆக்குபை பண்ணியிருப்பா, மெர்க்குரி தான் ஆக்குபை பண்ணியிருக்கும். அப்போ மெர்க்குரி எனக்கு ஆக்குபை பண்ணியிருக்கணும். அப்போ மெர்க்குரி இப்போ எவ்வளோ கூடியிருக்கும், 3/4லேருந்து இது எனக்கு 0.25 கூடியிருக்கும். அப்போ இதுவும் எனக்கு 0.25 தானே கூடும். அப்போ 3/4 0.75 ப்ளஸ் இது ஒரு 0.25. இப்போ எனக்கு மெர்க்குரி எங்கே வந்துடும், 1 லிட்டருக்கு வந்துச்சு. அப்போ புரியுதா உங்களுக்கு, என்னோடய ஹீட்னால் ஏர் எக்ஸ்பேண்டே ஆகலை, எனக்கு மெர்க்குரியும் என்னுடைய ஃப்ளாஸ்க்கு மட்டும் தான். அப்போது ஃப்ளாஸ்க் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதே அளவுக்கு தான் எனக்கு எதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, எனக்கு என்னுடைய மெர்க்குரியும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் டெல்டா வி நமக்கு சேம் தானே. ஏன் டெல்டா வி சேம் சொல்லணும்னா பாருங்கள், இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இது ஃப்ளாஸ்க்குன்னு வைப்போம், இதை மெர்க்குரின்னு வைக்கேன். அப்போ இந்த டெல்டா விக்கு என்ன கூட நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 1.25 மைனஸ் 1 லிட்டர், இங்கே 1 லிட்டர் மைனஸ் 0.75, ரெண்டு கழிங்க என்ன வந்துடும் 0.25 ஈக்குவல் டு 0.25. அது இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே எனக்கு டெல்டா வி சேமாக இருக்கா, அவ்வளோதான். சம் செஞ்சிடுவோம். இப்போ இந்த ஃப்ளாஸ்க்கு நம்ம ஃபார்ம் என்ன சொல்லுவோம், வி gamma of flask into change in temperature, அடுத்து V gamma of mercury into change in temperature. நமக்கு ரெண்டுக்கும் change in temperature சேமு. நமக்கு அது போக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் வால்யூம் ஆஃப் மெர்க்குரி, இந்த இனிஷியல் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க மெர்க்குரி. இப்போ இந்த காமா ஆஃப் மெர்க்குரிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், காமா ஆஃப் மெர்க்குரிக்கு பதிலாக 20 இன்ட்டு காமா ஆஃப் ஃப்ளாஸ்க். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிடுவோமா. அப்போ மிச்சம் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, V initial equal to V/20. எனக்கு இனிஷியல் வால்யூம் ஆஃப் ஃப்ளாஸ்க்கு நமக்கு என்ன தெரியும், 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்களா, 1 லிட்டர் கிளாஸ் ஃப்ளாஸ்க்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 1/20. 1/20 ஆன்சர் என்ன வந்துடும் 0.05. அப்போ இங்கே தான் அதில் இருக்கக்கூடிய எனக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி 0.05 லிட்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா 5 சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள்
5 சிசின்னு கூட சொல்லலாம் நீங்கள். சரி 5 வராது, 50 சிசின்னு வரும் ஆன்சர். 50 சிசி ஆன்சர். 50 சென்டிமீட்டர் க்யூப் வரும் நமக்கு. ஏன்னா எப்படின்னா 1 லிட்டர்னா 10⁻³ மீட்டர் க்யூப்மா. சரிங்களா? 1 லிட்டர்னா என்ன சொல்லுவோம்? 10⁻³ மீட்டர் க்யூபு. அப்போ இங்கே வந்து 5 × 10⁻² லிட்டர்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 10⁻⁻1 இன்ட்டு 10⁻⁻1. ஸோ இதை மேலே கொண்டு போனோம்னா என்ன வந்துடும் நமக்கு? 5 × 10⁻³ வந்துடும் நமக்கு. அப்புறம் இந்த 10⁻⁻1 மேலே வந்தால் 10 வந்துடும். அப்போ 50 × 10⁻³ ஆன்சர்.